அருமையான ப்ரௌனி செய்யலாம் வாங்க. நான் வந்து ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதோட கூட அன்சால்ட்டட் பட்டர் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இத வந்து நம்ம மைக்ரோ ஓவன்ல ஒரு 30 செகண்டுக்கு மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஒண்ணா கலக்கிக்கலாம். நல்லா கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ள சர்க்கரை எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு பவுல்ல 3 முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். 3 முட்டை உடைச்சு ஊத்திட்டு அதோட கூட வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஊத்தி நல்லா ஒண்ணா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, நாட்டு சர்க்கரையும், வெள்ளை சர்க்கரையும் அதை வந்து போட்டு ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டையோட கூடயே அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது மிக்ஸ் ஆன உடனே நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டும், பட்டரும் போட்டு ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட கூட ஒரு 1/2 கப்பு கொக்கோ பவுடர், 1 கப்பு மைதா மாவு, 1 ஸ்பூன் காப்பி பவுடர், ஒரு 1/4 கப்பு வெஜிடபிள் ஆயில் ஊத்தி ஒண்ணா மிக்ஸ் பண்ணி, நம்ம ஒரு கேக் டின்ல ஊத்திட்டு, அது மேல நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு, நம்ம ஒரு 30 நிமிஷம் வேக வச்சோம்னா, சூப்பரான ப்ரௌனி ரெடி. தேங்க் யூ.